வணக்கம் நண்பர்களே. பிளாஸ்டிக்கை பேன் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம உடம்புக்கு நல்லது, அதுக்கு மேலே நம்ம சுற்றுச்சூழலுக்கு நல்லது, எல்லாம் ஓகே. இந்த பேன் பண்ணதுனால பெரிய கடைகள் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து ரீசைக்கிளபிள் பேக்ஸ் கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஏதாவது ஒரு சப்ஸ்டிடியூட் கொடுக்குறாங்க மக்கள் அவங்ககிட்ட வாங்கிட்டு போகிற கஸ்டமர்ஸ்க்கு. பட் இந்த ரோட்டோரமாக சின்ன தொழிலாளிகள் இருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பூக்காரம்மா, சின்ன கடை போட்டு பூ விற்கிறவங்க, சின்ன கடை போட்டு காய்கறி விற்கிறவங்க, தள்ளுவண்டியில் காய்கறி விற்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அடிப்படை அவங்க பொருள் அவங்க கஸ்டமர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை போட்டு இத்தனை வருஷம் பழகியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதனால அவங்க தொழில் பாதிச்சதாகவும் 10ல் ஒரு 5 கஸ்டமர் அவங்களுக்கு இதனால குறையிறதாகவும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ சின்ன விஷயமா இருக்கலாம், பட் யோசிச்சு பார்த்தோம். பட் இந்த மாதிரி தொழிலாளிகள், அதாவது பாவம், அவங்களுக்கு லாபமே பார்த்தீங்கன்னா 5 ரூபாயோ 10 ரூபாயோ தான் அவங்க விற்கிற பொருள் மூலமா. அதனால வந்து அவங்க கிட்ட போய் ரீசைக்கிளபிள் பேக் வாங்குவீங்க, மக்களுக்கு கொடுங்க, உங்க கஸ்டமர் கொடுங்கன்னா அது சாத்தியமே இல்லை இல்லையா. ஸோ பிளாஸ்டிக் பேன் பண்ணது நல்ல விஷயம், நான் கண்டிப்பாக ஆதரிக்கிறேன், தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி தொழிலாளிங்க, இந்த மாதிரி சமூகத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ இவங்கள போய் எப்படி நம்ம உதவி பண்ணலாம், இது வந்து அவங்க தொழிலை, பிளாஸ்டிக் பேன் வந்து இவங்க தொழிலை பாதிக்காத மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றது யோசிச்சு பார்த்தோம். ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் ஒரு 500 பேரை கண்டுபிடிச்சி நானும் என் டீமும் அவங்களுக்கு வந்து இந்த ரீசைக்கிளபிள் பேக்ஸ் அவங்க கஸ்டமருக்கு அவங்க கொடுத்து விடுற மாதிரி பேக்ஸ் நாங்கள் சப்ளை பண்ணோம். சி தி ஸ்டெப் பாயிண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ த்ரூ திஸ் இஸ், அவங்கவுங்க ஏரியாவில் இந்த மாதிரி சின்ன தொழிலாளிகள் இருப்பாங்க. ஸோ அவங்க தொழில் நல்லா பண்ணுறதுக்கும், இந்த பேன்னால அவங்க தொழில் பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம்னா அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட அதை கொடுத்து அவங்க கஸ்டமர் பேஸை வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும், அவங்க தொழில் வந்து பாதிக்காமல் கொஞ்சம் பண்ண முடியும். இது ஒரு சின்ன உதவி நம்ம சைட்லேருந்து அவங்களுக்கு பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ தயவுசெய்து ப்ளீஸ் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நாங்கள் பண்ணியிருக்கோம், ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம், நீங்களும் உங்கள் ஏரியாவில் பண்ணுங்கள். ப்ளஸ் பேக்ஸ், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பேக்ஸ் பேன் பண்ணதுனால நம்ம ஒரு துணிப்பையோ ரீசைக்கிளபிள் பேக்ஸோ நம்ம கையில் எடுத்துகிட்டு போகலாம் நண்பர்களே. ப்ளஸ் இந்த மாதிரி சின்ன தொழிலாளிகளை நம்ம ஆதரிக்கணும். அவங்ககிட்ட பொருள் வாங்கி ஆதரிக்கிறோமோ இல்லை இந்த மாதிரி உதவி பண்ணி ஆதரிக்கிறோமோ, ஏதோ ஒரு வழியில் நம்ம அவங்களுக்கு ஆதரிக்கணும். அவங்களுக்கு நம்மளை மாதிரி ஆட்களை விட்டால் வேறு யாரும் கிடையாது நண்பர்களே. பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், பெரிய ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து தேர் ஸ்ட்ராட்டஜிஸ், கார்பரேட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி மக்களுக்கு நம்மள மாதிரி மக்கள், சராசரி மக்கள் உதவி பண்ணாதான் அவங்க தொழிலுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் அது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும், உத்தரவாதமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.